இப்போ சிவ வழிபாடு அதிகமா பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் சிவனை கும்பிடுறாங்க. ஆனா பொதுவா சிவன் கோயிலுக்கு போகும்போது எப்படி கும்பிட்டால் முழு பலனும் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதிகள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் மிக முக்கியம். எப்படி ஒரு கோயிலுக்கு போறது பெருசுல அங்க யார முதல்ல யார் ரெண்டு அப்படி சிஸ்டமேட்டிக்கா கும்பிடும்போது அதுக்குண்டான பலன் முழுசா வந்து சேரும். இதுதான் இதோடைய மிக முக்கியமானது. அதுல குறிப்பிட்ட சிவாலயங்கள் சிவன் கோவிலுக்கு போகும்போது எப்படி கும்பிடணுன்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணினால் 100% நீங்க நினைத்த காரியம் எதை நினைச்சு நீங்க கோவிலுக்கு போறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். ஓகேங்களா? ரைட். சாய்ராம், வணக்கம். எல்லா நாளும் சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள். எப்படி பண்ண இப்ப சிவன் கோயில் கிளம்புறது முடிவு பண்ணீங்க. முதலில் வணங்க வேண்டியது பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ராஜகோபுரம். கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கலசங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து வணங்கணும். இதுதான் மிக முக்கியம். ஃபர்ஸ்ட் கோபுர தரிசனம் பண்றீங்க. பண்ணிட்டு கோவிலுக்கு உள்ள போறீங்க. உள்ள போங்க. போன உடனே முதலில் அடுத்து வணங்க வேண்டிய மிக முக்கியமானது பலிபீடம். கொடிக்கம்பம், அது பக்கத்துல தாமரை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் பலிபீடம். பலிபீடத்தை கும்பிட்டதுக்கு அப்புறம் கொடிமரத்தை கும்பிடணும். கொடிமரத்தை பார்த்து, ஏன்னா இறை சக்தி முழுசா உட்கார்ந்து இருக்குது இந்த கொடிமரத்தில். கும்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் நேரம் நந்தி பகவான். ஸோ இதுக்கு இந்த பலிபீடத்துக்கு பேக்கில் இருக்கும் இந்த கொடிமரம் கும்பிட்றீங்க. கும்பிட்டதும் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவானை போய் கும்பிடணும். அப்பா நந்தீஸ்வரா எனக்கு அனுகிரகம் பண்ணு. ஏன்னா நந்தி சிவனுடைய வாகனம் மாத்திரம் இல்லை, அவர் குருவானவர். குருஸ்தானத்துக்கு உண்டானது நந்தி பகவான். ஸோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். எங்களுக்கு நல்லது செய், எங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றி செய், நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. சிவனுக்கு என் சிவன்கிட்ட என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு நந்தி பகவானை வணங்கினதுக்கப்புறம் விநாயகரை கும்பிட்டு எல்லா தடைகளும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூலஸ்தானத்துக்கு போய் சிவனை வணங்கும். ஓகேங்களா? மூலஸ்தானத்துக்கு போய் சிவனை வணங்கும் போது, ஆண்டவா எனக்கு இதை கூட அதை கூட அதை கூட எதையும் கேட்காதீங்க. நிர்மூல தரிசனம் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அங்கே நம்மளுடைய ஆத்மாவை நிர்மூலகமாக வைத்த தரிசனம் செய்யணும். இதுதான் அதோடைய தத்துவம். அவரை வணங்கினதுக்கு அப்புறம் அப்படி சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் உட்காந்துருப்பார். அவர் தான் சிவ தியானத்தில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட போயிட்டு உங்கள் கையை விரிச்சு காமிச்சாங்க. கை தட்டுறது சொடுக்கு எதுவும் போட கிடையாது. ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். அங்கே போயிட்டு கையை ஓப்பன் பண்ணி காமிச்சு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கேன், நான் எதுவும் எடுத்துகிட்டு வரேன், எதுவும் எடுத்துகிட்டு போகிறேன், உங்ககிட்ட ஆத்மார்த்தமாக நான் வந்து நின்றுட்டேன், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, சிவனிடம் என் கோரிக்கையை சேருங்க, எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே வாங்க. ஓகேங்களா? வந்து கோவில் வெளிப்பிரகாரம் இருக்கும். வெளிப்பிரகாரம் இருந்தால் வெளிப்பிரகாரத்தில் கும்பிட எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வந்து நவகிரகத்தை சுற்றுங்க. நவகிரகத்தை சுற்றி முடித்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கொடிமரம் வரணும். திரும்பவும் கொடிமரத்தில் வந்து கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டு, நான் எனக்கு எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் எங்கே உட்கார இடம் இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துடணும். குறைந்தபட்சம் 15 நிமிடம் அங்கே உட்காரணும். அதுதான் மிக முக்கியம். 15 நிமிடமும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரத்தையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்ல 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 ஆத்ம சுத்தியாகும், உங்கள் சரீரமும் சுத்தியாகும். அதனால் உங்களுக்கு பல பலன்கள் வந்து சேரும். சிவகணங்கள் அங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ மந்திர ஜபம் பண்ணும்போது ததாஸ்து, உங்களுக்கு எல்லா காரியமும் நிறைவேறட்டும், உங்களுக்கு அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மந்திர ஜபம் பல அர்த்தங்கள் இருக்கு. ஓகேங்களா? அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளம்பி வெளில வாங்க. இதுதான் சிவ கோவிலுடைய வழிபாட்டு முறை. இந்த முறையில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு தேவை என்னவோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு கிட்ட இருக்கிற கெட்டது விலகும், நல்லது தானாக வரும். உங்களுடைய தேவைகள் தேவைன்னு சொல்கிறக்கூடிய லெவலுக்கு இல்லாத அளவுக்கு பூர்த்தியாகும். இதுதான் சிவ வழிபாடு செய்யக்கூடிய வழிமுறை. சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வழிமுறையும் இதுதான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேம்படும். நீங்களும் உங்கள் குடும்பமும் சகல சௌபாகியத்தோடு வாழ என் வாழ்த்துக்கள். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரம் என்றும். சாய்ராம்.